Please subscribe Sadhguru Sai Creations. சரி, இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படும் போது தான் தாங்க முடியாத இடுப்பு வலி ஏற்படும். நமக்கு இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? இது நரம்புகள் சார்ந்த நர்வ் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் அதிகமான வலி ஏற்படுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான இது ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதை தாண்டி டிஸ்க் ஹெரனியேஷன் இருக்குங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முக்கியமாக நம்ம உடலில் பார்க்கும்பொழுது பெயின், வலிகள் அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாது. அதுலேயும் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி. பொதுவாக இந்த இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறது இடுப்போடு நிற்காது, அப்படியே ரேடியேட் ஆகி முன்னாடி வரைக்கும் நமக்கு பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டில் வரைக்கும் அந்த பெயின் வரும். அதுக்கப்புறம் குதிகால் வரைக்குமே இந்த வலி பரவுறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த இடுப்பு வலி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக உடல் எடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது. உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா கால்சியம் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, மெனோபாஸ் டைம்லேயும் நமக்கு இந்த மாதிரி இடுப்பு வலி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எலும்புகளோட டென்சிட்டி, கால்சியம் லெவல் குறையிறதுனால போன் டென்சிட்டி குறையிறது, அதை தொடர்ந்து நமக்கு இடுப்பு வலி ஏற்படுது. சரி, இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படும் போது தான் தாங்க முடியாத இடுப்பு வலி ஏற்படும். லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸில் என்ன ஆகும்னா, இடுப்பில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரா நமக்கு தேய ஆரம்பித்தோம். ஸோ தேயும் போது டிஸ்க் ஹெரனியேஷன் ஆகுனா அப்போது நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்படுது. ஸோ இந்த காரணத்தினாலையும் இடுப்பு பகுதியில் அதிகமான வலி ஏற்படும். ஸோ இந்த ப்ரெக்னென்சி டைமில், ஆஃப்டர் சைல்ட்பர்த், ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயும் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். இதுலையுமே டெலிவரி டைமில் சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம், ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் ரொம்ப பேக் பெயின் இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே ரொம்ப தூரம், ஸோ போத் மேல் ஆர் ஃபீமேல், ஸோ ஆண்களோ பெண்களோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது உட்காந்துட்டே போகிறாங்க. என்னோட நேச்சர் ஆஃப் ஜாபே அப்படி தாங்க, சிட்டிங் பொசிஷனில் தான் உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்குது, ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி சமயங்களையும் பேக்கில் பெயின் அதிகமாகுது. இதில் முக்கியமாக இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டெயில் போனில் ஏற்படக்கூடிய வலி, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலி ஏற்படுது. ஸோ இடுப்பு பகுதியில் வலி அப்படின்னு சொல்லும்போது அந்த டெயில் போனில் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஏற்பட என்ன ஆகும்னா நமக்கு அதிகமான வலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இடுப்பு பகுதியில் வலி ஏற்படும் பொழுது நமக்கு இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? இது நரம்புகள் சார்ந்த நர்வ் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் அதிகமான வலி ஏற்படுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். சரி, இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? இடுப்பு எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன, எப்படி நம்ம இதை வலிமைப்படுத்தலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இடுப்பு எலும்புகளை வலிமைப்படுத்தணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான புரோட்டீன், கால்சியம், அது பேசிக்காக நம்மளுடைய எலும்புகளுக்கு முக்கியமானது. நரம்புகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா விட்டமின் பி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுகள், கால்சியம், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். தினமுமே பார்த்தோம்னா காலையில், ஸோ இந்த ப்ரோட்டீனை பேலன்ஸ் பண்ணுறக்கூடிய மாதிரியும் நம்ம முக்கியமாக இந்த கால்சியம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுக்கணும். அப்போ காலை வேளையில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் குடிக்கிறது நல்லதாக இருக்கும். இடுப்பு வலி இருக்குது, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது, டிஸ்க் பல்ஜாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் தேங்காய் பால் நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தினமுமே கொஞ்சம் தேங்காய் பால் குடிக்கிறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மருந்து வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது பேசிக்காக ஹோம் ரெமடியாக கொண்டு வரணும்னா என்னென்ன மூலிகைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதை டெய்லி குடித்தாலே இடுப்பு வலி சரியாயிடும். இப்போ நார்மலாக நமக்கு பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலி, ட்ராவல் பண்ணதால் வலி இருக்குது அப்படின்னா இதுக்கு பேசிக்காக கிராம்பு, இந்த கிராம்பை வச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியும். கிராம்பு டெய்லியுமே நம்ம சாப்பிடணும்.
கிராம்பை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, ஒரு 20 கிராம் கிராம்பு இருக்குன்னா 5 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கணும். இதனோட ஓமம் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் ஒரு 5 கிராம், இந்துப்பு ஒரு 5 கிராம். இது எல்லாமே லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் சொல்லி இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே உடல் வலியை வந்து போக்கக்கூடியது. ஒரு அனல்ஜெசிக் எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ எந்த வகையான வலியாக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே லேசாக நம்ம வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலி வந்து குணமாக ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளான இது ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதை தாண்டி டிஸ்க் ஹெரனியேஷன் இருக்குங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும். இதில் வந்து பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய கஷாயமோ இல்லை பிரண்டை உப்போ நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம். பிற மருந்துகளோடு பிரண்டை உப்பு சேர்த்து சாப்பிடும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குணமாகுது. இதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின், இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே தொடை குதிகால் வரைக்கும் அதிகமான வலியை வந்து தரக்கூடியது அந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு வலி. இந்த சயாட்டிக் பெயின் வந்து நமக்கு குறையணும் அப்படின்னா தினமுமே நான் சொன்ன மாதிரி இந்த பிரண்டை உப்பை வந்து ஒரு 1 அல்லது 2 சிட்டிகை அளவு நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுவும் முக்கியமாக பற்படாகம், குறுந்தொட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய மருந்து வகைகள். இது பேசிக்காக குறுந்தொட்டி சூர்ணமும் கிடைக்குது. பற்படாகம் குடிநீர் அப்படின்ற மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டுமே வந்து நம்ம கஷாயமாகவோ இல்லை சூரணத்தை வந்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குணமாகுது. அதே மாதிரி மயன தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு தைலம் இருக்குது. எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, இது வந்து கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி மூட்டு வலி இருக்கோ இல்லை இடுப்பு வலி இருக்கோ, எந்த இடத்துல நமக்கு வந்து வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள், சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராசன நரம்பு தாபிதம், இது வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதாவது இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் நமக்கு அதிகமான வலி வந்து உண்டாகும். ஸோ இந்த பிரச்சனை குணமாகிறதுக்கும் மயன தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, மஞ்சள், இது எல்லாமே உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். அப்பப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோன்னா இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இடையில நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா இடுப்பில் வந்து ஏதாவது பெல்ட் மாதிரி சப்போர்ட்டிவாக போட்டுக்கலாம். இல்லை லோ பேக்கில் நமக்கு வந்து டெயில் போனில் பெயின் இருக்குனாலும் இந்த மெடிசன்ஸ் நான் சொன்ன இந்த வீட்டு குறிப்புகளும் இந்த தைல வகைகளும் பயன்படுத்தினாலும் டெயில் போன் பெயினும் நமக்கு குணமாகும். ஸோ இந்த பதிவில் பலருக்கு பாடாய்படுத்தக்கூடிய இடுப்பு வலி, அதுலேருந்து எப்படி நிவாரணம் நம்ம பெற போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.